எனதன்பு மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மீனம் ராசிக்காரங்க பிறரின் வழிகளையும் பிரச்சனைகளையும் உணர்ந்து அவங்களுக்கு உதவி செய்ய விரும்புவாங்க. மற்றவங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் அளிக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மீன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குரு பகவான் உச்சமாக இருக்கிறதுனால மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான வருடமாக இருக்கு. 7.5 சனி பாதித்திருந்தாலும் குருவின் பார்வை நன்மை தருங்க. வீடு, இடம், வாகனம் வாங்கும் யோகம், வழக்குகள்ல வெற்றி, நல்ல வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு யோகம் போன்ற பல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை சரிபார்த்து பரிகாரம் செஞ்சிருந்தீங்களா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மைகளை இரட்டிப்பா உங்களால பெற முடியும். மீன ராசியில பொதுவான குணங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீன ராசிக்காரங்க புத்திசாலிகளாகவும் பயண விரும்புவர்களாகவும் இருப்பாங்க. யாரிடம் எப்படி பேசணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும். இவங்க கலைத்துறையில சிறந்து விளங்குவாங்க. வெளிநாடு மற்றும் வெளியூர் வியாபாரங்கள்ல ஈடுபடுவாங்க. அறிவு சார்ந்த விஷயங்கள்ல இவங்க மிகப்பெரிய அளவுல இருப்பாங்க. ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் திறமையாளர்களா இவங்க இருப்பாங்க. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மீனராசிக்காரர்களின் தலையெழுத்த மாத்துங்க. குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு உச்சமாகி மீனராசியை பார்க்குறாரு. 7.5 சனியால பாதிக்கப்பட்டவங்க இந்த வீடியோவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. குரு நல்ல நிலையில இருந்தா 7.5 சனியின் தாக்கம் இருக்காது. இந்த வருஷம் குரு பயிற்சி மட்டுமே இருக்கு. மற்ற கிரகங்கள் தங்கள் நட்சத்திரத்திலேயே இருக்காங்க. இதனால 7.5 சனி பெரிய அளவுல பாதிக்காதுங்க. சனி பகவான் விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால செலவுகள் அதிகமா இருக்கும். குறிப்பா கும்பம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். ஜென்ம சனி வருமானத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். குரு சரியில்லாதவர்கள் மற்றும் சனி பகவான் சரியில்லாதவர்கள் தடைகளை சந்திப்பாரு. அதனால குலதெய்வ கோயிலுக்கு சென்று ஜாதகத்தை சரிபார்த்து எந்த கிரகம் பலவீனமா இருக்குதோ அதற்கு பரிகாரம் நீங்க செய்யணுங்க. குரு 5ஆம் இடத்துல இருந்து மீனராசியை பார்க்கறதுனால நல்ல காரியங்கள் நடக்கும். வீடு, இடம், பூமி, சொகுசு காரு போன்றவற்றை வாங்கும் யோகம் இருக்கு. வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். கலைத்துறை, இசைத்துறை, மருத்துவர்கள், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகம் இருக்கு. வேலையில உயர் பதவி கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு விசா பிரச்சனைகள் சரியாகும். கடன், பகை, எதிரி, வழக்குகள் இருக்காது. கெட்டதை மட்டும் நினைக்க வேண்டாம். களி உலகத்துல கர்மா இல்லாம யாரும் பிறக்க முடியாது. குரு கெட்டு போயிருந்தா வேலை மற்றும் வருமானத்துல சில பிரச்சனைகள் வரலாம். சனி பகவான் கெட்டு போயிருந்தா தொழில நஷ்டம் ஏற்படும். அதனால ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் பலவீனமா இருக்கோ அதற்கு பரிகாரத்தை செஞ்சிருங்க. தொழில் ஸ்தானமான அதிபதி உச்சமா இருக்கிறதுனால தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். நகைக்கடை வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கு. உங்க வாழ்க்கையில அடுக்கடுக்கா இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதெல்லாம் நடக்க போகுது. மாணவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. மீன ராசிக்காரர்களுக்கு அரசியல்ல சாதகமா இருக்க போகுது. எந்த பரீட்சை எழுதினாலும் அதிக மதிப்பெண் மாணவர்களுக்கு கிடைக்க போகுது. பணம் கொடுத்து பிசினஸ் செய்தால் லாபம் கிடைக்கும். லாட்ரி யோகம் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு அடிக்கும். ஆனா ஜாதகத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கிறதோ அந்த கிரகத்தின் அடிப்படையில நம்பரை நீங்க எடுக்கணும். ஆசிரியர் மற்றும் வங்கி ஊழியர்களுக்கு நல்ல நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. மீன ராசிக்கு கெட்டது எதுவுமே நடக்காது. நல்ல விஷயங்கள் தேடி வரும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். ஜாதகத்தை எடுத்து சரிபார்த்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க. நம்மளோட மீன ராசிக்காரங்க பொறுமையானவர்களாகவும் அனுசரித்து போகும் தன்மை உடையவர்களாகவும் இருக்காங்க. கடந்த காலத்துல இருந்த பிரச்சனைகள் இனி இருக்காது. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். கல்வி, கலைத்துறையில வெற்றி கிடைக்கும்.
இவங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பம் இருந்தாலும் இறைவன் உங்களுக்கு துணை நிற்பாருங்க. ஐடி, வங்கி, கமிஷன், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வீடு, வாகனம் வாங்கும் யோகம் இருக்கு. திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி 12வது ராசியா இருக்குதுங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு உங்களோட சூழ்நிலைகளும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் மட்டும் காரணம் கிடையாதுங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த செஞ்சா, இந்த சொல்ல இவங்க கிட்ட சொன்னா இவங்க ஏதாவது பேசுவாங்களோ, அவங்க ஏதாவது பேசுவாங்களோ, இவங்க ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறதுக்கும் ஒரு செயலை செய்யறதுக்கும் அடுத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சு நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கான எந்த ஒரு விஷயங்களையும் செய்யறதே கிடையாதுங்க. முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன பேசினா நமக்கு என்னங்க கவலை, நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை மட்டும் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல ஏராளமான நன்மைகள் நடக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. அதுல துளி கூட மாற்றமே கிடையாதுங்க. ஆன்மீகத்துல வளர்ச்சி உண்டாக போகுது. உங்களுடைய மனசுல இருந்த கவலைகள் கரைஞ்சு போக போகுது. மன அமைதி உண்டாக போகுது. பண வரவு அதிகரிக்க போகுதுங்க. தொழில்ல உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. நல்ல நட்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கல்வியில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க. திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியத்துல உயர்வு ஏற்பட போகுது. கடன்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க போகுது. உங்களுடைய சொத்து சேர்க்கை அதிகரிக்க போகுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. கலை திறமை வெளிப்பட போகுது. நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது. நண்பர்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய போறாங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது. புதிய முயற்சிகளுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. தொழிலில் வளர்ச்சி ஏற்பட போகுது. பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. மன உறுதி உண்டாக போகுது. நல்ல முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுது. உங்களுடைய கௌரவம் உயர போகுது. அரசு உதவி உங்களை தேடி வரப்போகுது. புதிய தொடர்புகள் மூலமா உங்க வாழ்க்கையில பல விதமான நன்மைகள் நடக்க போகுது. வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. முதலீடு மூலமா உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது. சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய இல்லத்துல அடுக்கடுக்காக நடக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையில மேம்பாடு உண்டாக போகுது. நல்ல செய்திகள் உங்க காதுகள்ல வந்து ஒலிக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் அடுக்கடுக்கா நிறைவேற போகுது. உங்களுடைய எதிரிகளுடைய எண்ணிக்கை குறைய போகுது. உங்களுடைய மன அழுத்தம் குறைய போகுது. உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்க போகுது. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க போகுது. உங்களுடைய ஆரோக்கியம்
ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்க குடும்பத்துல இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கென நல்ல பேர் கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்மளோட மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் சிலருக்கு புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மை தருங்க உங்க வாழ்க்கைக்கு. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. இந்த மாதம் திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். மனசுல இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்களுக்கு மற்றவர்கள் செயல்களால திடீர் கோபம் உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வீண் செலவை குறைப்பது நன்மை தரும். குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகிறது. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க. இந்த மாதம் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும். அரசியல்ல உள்ளவர்கள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாம சாந்தமாக உரையாடுறது வியாபார விருத்திக்கு வழிவகை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நிதானத்தோட செயல்பட்டா நினைத்ததையெல்லாம் அடைய முடியும் என்று இருப்பதை கொண்டு சிறப்போட எளிய வாழ்க்கை முறைய அமைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. எடுத்த காரியமெல்லாம் கைகூட போகுதுங்க. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. மதிப்பு மரியாதையும் சிறப்பாக இருக்க போகுது. தாயின் உடல் நலத்துல தகுந்த அக்கறை நீங்க காட்டணுங்க. இந்த காலகட்டத்துல வழக்கு தொடர்பான விவகாரங்கள்ல உங்கள் மனம் விரும்பும்படியாக வெற்றிகள் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். பிற இடங்களுக்கு மாற்றாலும் கிடைக்கும். உங்கள் மேல் இருக்கும் நம்பிக்கையும் உயரும். உங்களோட கோரிக்கைகளை ஒவ்வொன்றா நிறைவேறும். வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு முயற்சிகள் எடுத்த பின் நல்ல வேலை கிடைக்கும். தொழிலதிபர்கள் கடந்த காலங்கள்ல மனசுல இருந்த சஞ்சலங்கள் மாறி நம்பிக்கை ஒளி பிறக்கும். புதிய சந்தை வாய்ப்புகளை பெற்று சிறந்த முன்னேற்றம் காண போறீங்க. பால் பண்ணை அதிபர்கள் தகுந்த முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்கள் நீண்ட நாட்களா சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தெய்வ அனுகூலத்துல குழந்தை பிறக்கும். வாழ்க்கை துணை அன்போட இருப்பாங்க. பிற மொழி பேசுறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க.
கலைத்துறையினர்களுக்கு ஒப்பனையாளர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள், பாடல் சம்பந்தப்பட்டவர்கள், நடன கலைஞர்கள் போன்ற துறைகளில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விலகி நன்மைகள் நடக்க போகுது. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு தாங்கள் நினைத்ததை சாதித்து கொள்ள தகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. நீங்க இழந்த பதவி, நட்பேரெல்லாம் மீண்டும் உங்களை தேடி வரப்போகுதுங்க. எந்த முடிவையும் அவசரப்படாம நிதானமா நீங்க எடுக்கணும். மாணவர்கள், தொழில்நுட்ப பயிற்சி மாணவர்கள் தங்கள் படிப்புல தகுந்த அக்கறை செலுத்தி தேர்ச்சி பெறுவாங்க. நண்பர்கள் படிப்பு ரீதியிலும் குடும்ப ரீதியிலும் தகுந்த ஒத்துழைப்பு தருவாங்க. சமூக சேவைகள்ல அதிக ஆர்வம் இருக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.